ஒரு 23 சங்கங்கள் சேர்ந்தது ஒரு பெப்சி. 22 சங்கங்களும் ஏற்றுக்கொண்டு ப்ரொடியூசர் கவுன்சிலோடு கலந்து ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். ஒத்து இப்ப தம்பி செல்வமணி எல்லாம் ப்ரொடியூசர் தொழிலாளர் அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்ற நல்ல தீர்மானம் போட்டு ஒரே ஒரு யூனியன் மட்டும் முடியாது. அதாவது டிராவலிங் பேட்டா, இங்க இருந்து நாளைக்கு ஷூட்டிங், இங்க இருந்து ட்ரெயின்ல போகணும், அப்ப டிராவலிங் பேட்டா ஒன்று கொடுக்கணும். நாங்க எங்கேயுமே தூங்குறதுக்கு பேட்டா கொடுத்த எந்த சங்கம் கிடையாது. தூங்குறவங்களுக்கு பேட்டா கொடுத்தது நம்ம தயாரிப்பா இங்க இருக்கு. அதுல என்ன கண்டிஷன் ஒத்து வந்திருக்குன்னா, பெப்சியும் நம்ம தயாரிப்பாளர் பேசி முடிவெடுத்து 24 மணி நேரம் ஜர்னினா ஒரு பேட்டா, 12 மணி நேரம் பேட்டா ஜர்னினா அரை பேட்டா. எங்க சிரமத்தை உங்களுக்கு சொல்ற, வேற ஒண்ணும் இல்லை. அப்படி ஒத்துக்கிட்டு பெப்சியும் தயாரிப்பு கையெழுத்து போடுறாங்க சார். நியாயமா? சரி, ரைட்டு, பரவாயில்ல, தொழிலாளர் நம்ம தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு சங்கம், இந்த கேமராமேன் யூனிட் டெக்னீஷியன் சங்கத்தில் ஒரே ஒருத்தர், எல்லாரும் கூட இல்லை, எல்லாம் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, முடியாது, எனக்கு 24 மணி நேரம் முழு பேட்டா கொடுத்தாகணும், டபுள் பேட்டா கொடுக்கணும். டபுள் தூக்கமா தூங்குறோம், ஒரே தூக்கம் தானே, டபுள் பேட்டா கொடுக்கணும்னு தகராறு பண்ணி ஒரு படத்தை ஷூட்டிங்கே மதுரைக்கு போகாமல் எடுத்திருக்காங்க சார். ப்ரொடியூசருக்கு எத்தனை விதமான தொல்லைகள் எல்லாத்தையும் இழக்கிறான் சார். இந்த 200 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 180 ப்ரொடியூசர் காணலை இழந்து நடிச்சாக்கு போறான். ஆனால் டெக்னீஷியன்ஸ் நல்லா இருக்கணும், உழைக்கிறீங்க, அப்பப்போ பணம் கொடுத்துடணும் அவங்களுக்கு. அதில் நம்ம தொழிலாளர்களை நல்லா இருக்கணும்ன்றத நான் அவங்களோட இருக்கணும்னா தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும். ஆனால் இப்படி முடியாதுன்னு ஷூட்டிங் போனதுன்னா அவனுடைய பாதிப்பு என்ன? பல படங்களுக்கு இந்த கதாநாயகி வர்றதில்லை ஆடியோ ஃபங்க்ஷன். எனக்கு என்ன வந்து நடிச்சு கொடுத்தாச்சு, டப்பிங்குள்ள நீ பணம் கொடு, இல்லைன்னா டப்பிங் பேச மாட்டேன் அப்படின்றீங்க. ரைட்டாக அதெல்லாம் உங்கள் உரிமை. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டா இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் வந்திருக்கிற சகோதரர் வாழ்த்து வந்திருக்க எல்லாருக்கும் உற்சாகம் தானே. அது என்ன அவ்வளோ பெரிய திமிரு? இதை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை சொல்லி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணணும். இது ஒரு கால் ஷீட்டு வச்சுங்களேன், இது ஒரு அரை கால் ஷீட். என்ன முக்கா கால் ஷீட்? அது கால் அது ஒரு கால் ஷீட். உற்சாகம், அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு தான் பெருமை. இப்போ நாங்கள்லாம் வந்தால் கூட எங்களை பாக்யராஜ் சாருக்கு தனி மரியாதைன்னு வச்சுங்க. இப்போ நாங்கள் டைரக்டர் எல்லாம் யார் அவங்களே பார்க்க போகிறோம். வர்ற சகோதரர்கள் அவங்கள பார்த்து ஒரு மரியாதை கொடுக்க போகிறோம். உங்கள் மரியாதை தான் உயரும். அதனால இன்னைக்கு சினிமா நல்லா இருக்கு சார், சினிமா நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு தியேட்டர் மூணாங்க, ஒரு வாரம் மூணு பிறகு ஆடியன்ஸே இல்லை. அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் திறந்த பிறகு ஆடியன்ஸே இல்லை, வரல. 4-5 படம் பழாப்போச்சு. அந்த மூடந்தில் ஒரு 4 படம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் திறந்த பிறகு ஆடியன்ஸ் போல இவர் தான் சினிமா நினைச்சப்போ இந்த வாரம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. 2 படம் ஓஹோன்னு ஓடுது, நல்லா ஓடுது. அதனால நாங்க கேளிக்கை வரி கட்ட தயாரா இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. ஜிஎஸ்டியும் போட்டு 100 ரூபாய் டிக்கெட் மேலன்னா 28% டாக்ஸ். அது ஜனங்க கிட்ட தான் வாங்குன்றாங்க. இந்த ஜனங்க சும்மா எல்லாத்துக்கும் பொறுமை. அப்புறம் 100 ரூபாய்க்குள்ள டிக்கெட்னா 18%. அதுல பாதி தமிழக அரசுக்கு, 28னா பாதி 14, 18னா பாதி 9. அது ஜிஎஸ்டியில தமிழக அரசுக்கு தர்றாங்க. ஆனா அது போதாது, தமிழக அரசு 30% கேளிக்கை வேணும்ன்றான். எதுக்கு? இப்ப எக்ஸ்ட்ரா 9 வருது, 9, 18 வருது இல்லை உனக்கு? இந்தியா பூரா கேளிக்கை வரி எடுத்துடுறாங்க சார். கேளிக்கை வரி கிடையாது, ஒன்லி ஜிஎஸ்டி தான் இந்தியா பூரா. அதுலயும் கேரளா, கர்நாடகா, ஆந்திராலாம் அந்த 9% எவ்வளவு அவங்க ஜிஎஸ்டிக்கு அவங்க ஸ்டேட்டுக்கு வர்ற பங்கை ப்ரொடியூசர் கொடுக்குறாங்க. அது சினிமா உலகத்தை வாழ வைக்கிறதா? இங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அம்மா ஆட்சின்னு சொல்றோம்.
கலைஞர், டாக்டர் கலைஞர் எவ்வளோ சலுகை கொடுத்தார் சார், சினிமாவுக்கு மானியத்தை உயர்த்தி கொடுத்தாரு. ஆக அப்படி இருக்கும்போது எதுக்கு கேளிக்கை வரி நகராட்சிக்குன்றீங்க? அப்புறம் சென்சார், தயவுசெய்து நீங்க கேட்கணும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா கஷ்டமும் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்க படம் முடிச்ச உடனே சார் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடியான சென்சார் போடுறோம். ஐயோ இந்த சென்சார் பண்றான் பாருங்க, கொடுமை, சென்சார் கொடுமை பண்றான் சார். சர்டிஃபிகேட் படம் பார்க்கறதுக்கு ஒரு 3 மாசம், இப்போ மெயில்ல விட்டான், ஆன்லைன்ல வரணுமா 3.5 மாசம் ஆகுது. சரி, அவன் பார்த்துட்டு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தா அதை நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போடணும். அவன் ஒரு 7 பேர் கமிட்டியை போட்டுறான். அவன் 7 பேர் கமிட்டி இந்த படம் பார்க்கறதுக்குள்ள ஒரு 7 மாசம் ஆகுது. அப்படி படம் பார்க்க வந்தாலும் அவன் என்ன கேட்கறான், எங்களுக்கு செலவு எப்படி ஏறுதுன்னு பாருங்க. என் ப்ரொடியூசர் படுற அவஸ்தை, அதுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம சகோதரர்கள் இவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். 4 ஃப்ரேமா 4 ஃப்ரேம்ல போடு, சரி 4 ஃப்ரேம்ல போட்டா அங்க வர்ற 7 பேருக்கும் நைட்டுக்கு ஆளுக்கு 500 ரூபா 600 ரூபா பார்சல் கட்டுங்கிறாங்க சார். பார்சல் சார், அவங்க சாப்பிட்டு போக பார்சல் வீட்டுக்கு ஓட்டு போறான் சார் அந்த கமிட்டி. சரி, அதோட பரவாயில்ல, கேளிக்கை வரி கிடைக்குன்னா அங்க ஒருத்தனுக்கு நாங்க நொட்டணும். எவ்வளவு சின்ன படம் போன வாரம் வாங்கியிருக்காங்க சார், சின்ன படத்துக்கு 5 லட்சம். பாவ என் சகோதரன் ரிலீஸுக்கு படுற பாடு இருக்க, அவங்கிட்ட 5 லட்சம். அஜித் படம்னாக்கா 1 கோடி, விஜய் படம் 1 கோடி கொடு. என்ன கேளிக்கை வரி ரத்தம்? ஒரு மந்திரி சொல்லியிருக்காரு முன்ன 2 வருஷத்துக்கு முன்னால, மந்திரியுடைய புள்ளதான் புரோக்கர் இருக்கு. அப்போ நான் சன் நியூஸ் வாத மேடையில் சொன்னேன் இதை, இப்பவும் சன் நியூஸ் இதை புதிய தலைமுறை சொன்னேன், தந்தி டிவியில போன வாரம் சொன்னேன். யார? ஒரு எம்பி அன்வர் ராஜாவா, அவரை வச்சுக்கிட்டு சொன்னேன். எதுக்காக கேளிக்கை வரி போடுறாங்க தெரியுமா? நகராட்சி கொடுக்கறதுக்கு இல்ல, இந்த படம் பார்த்த பிறகு கேளிக்கை வரி ரத்துன்னு சொன்னா இவருக்கு அமௌண்ட் கொடுக்கணும். நடக்குது, இப்பதான் வாதங்கள் இப்ப நடக்குது. நான் என்ன சொல்றேன், சினிமாவை காப்பாற்றணும். எம்ஜிஆர் வந்தது, ஜெயலலிதா வந்தாங்க, கலைஞர், சினிமாக்காரங்க ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அங்க இருந்து எங்க கிட்ட எதுக்கு கஷ்டப்படுத்துற, எக்ஸ்ட்ரா எதுக்கு வாங்குற? எங்க கிட்ட வாங்காத, கேளிக்கை வரி எடு. சினிமாவை காப்பாற்றணும்னா கேளிக்கை வரி எடு என்பதை நான் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோளாக வைத்து, இந்த படம் சதுரடி 3500 அத்தனை பேரும் வாழ்த்து வந்திருக்கிற உங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.